நபி யூசுஃபை சோதிக்கிறான் ஒரு பாவத்தை கொண்டு. அல்லாஹ் பாவத்தை கொண்டு கூட சோதிப்பான் ஈமான் கொண்டவங்களை. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் காப்பாத்திடுவான். அல்லாஹ் சொல்ற அல்லாஹ் காப்பாத்திடுவான், ஆனா சோதிப்பான். என்ன அல்லாஹ் சோதிக்கிறான்? அவங்க சந்தையில போய் விலை பேச போறாங்க. கிணத்துல இருந்து தூக்கிட்டு ஒரு வாணிப குழு போகுது, சந்தையில போய் விலை பேசுறாங்க. ஒரு அரண்மனையுடைய அரசு மந்திரி ஒருத்தர் வந்து ஏன் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க மனைவி வீட்டை போய் சொல்றாங்க, இப்படி ஒரு அழகான குழந்தை கிடைச்சிருக்கு, குழந்தை மாதிரி வளர்ப்போம், பணிவிடை செய்வார், நலவு செய்வார் நமக்கு. ஆனா அந்த பெண் நபி யூசுஃபுடைய அழகை பார்த்தோன்னா மாறிடுறாங்க. இதை எப்படி நான் மகனா பாக்குறது? இவர் மேல எனக்கு கவர்ச்சி இருக்கு. கதவுகள் அடைக்கப்படும் போது ஹை தலக் என்னோட வந்துருங்கிறாங்க, தனிமைக்கு கூப்பிடுறாங்க. ஒரு மிகப்பெரிய பாவம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி வருது. அந்த பாவத்தின் பக்கம் நபி யூசுப் நெருங்கி இருந்தாங்கன்னா நோக்கம் போயிருக்கும், நோக்கத்தை நிறைவேற்றிருக்க முடியாது இல்லையா? அதுதான் வாழ்க்கையுடைய நோக்கத்தை நோக்கி போகும்போது பாவங்களை ஒரு மனிதன் பாவங்களால் சோதிக்கப்படும் போது அந்த டைரக்ஷனை பாவத்தின் பக்கம் திரும்பிட்டானா அவ்வளவுதான், நோக்கத்தை மறந்துடுவோம், நோக்கத்தை நோக்கி போக முடியாது. அதனால அல்லாஹ் தடுத்துருவோம். அந்த சோதனையிலிருந்து நபி யூசுப் வெற்றி பெறணும், நோக்கத்தை நோக்கி போகணும்னா அந்த பாவத்திலிருந்து தப்பிச்சு போகணும். ஷைத்தான் இழுக்கிறான், அல்லாஹ் சோதிக்கிறான், என்ன செய்யறது? கால மஅதல்லாஹ், வெற்றி பெறணும் அவங்க. கால மஅதல்லாஹ், அல்லாஹ் என்ன பாதுகாக்கட்டும்.